நல்லா இருக்கு ப்ரோ. குயிலி படம் நல்லா இருக்கு. அதான் ட்ரிங்க்ஸ பத்தி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் சொல்றது தான் ட்ரிங்க்ஸ பத்தி. இருந்தாலும் இந்த படத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் அழகா காமிச்சிருக்காங்க. அந்த படம் பார்க்கலையா ப்ரோ நம்ம? நான் சொல்றது குயிலி இது படம் பத்தி பேசிருக்கேன். ஆமா. நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காம்போனா அதுதான் அவங்க நேச்சுரலா நம்ம வீட்ல நடக்கிற போல தான். ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தா எப்படி அவங்க டென்ஷன் ஆகி கத்துவாங்களோ அது மாதிரி கத்துறாங்க. நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. அதான் அந்த இது மது ஒழிப்பு பத்தி தான் சார். மது ஒழிப்பு பத்தி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். கரெக்டா காமிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. நம்ம லைஃப்ல நடக்கிற இது நல்லா தான் இருக்கு ப்ரோ. பார்க்கலாம். படம்லாம் சூப்பரா இருக்கு. அவங்க சொல்ல வந்த கருத்தெல்லாம் வந்து இப்போ நடைமுறையில இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அது. இதை வந்துட்டு இப்போ எப்படி தடுத்து நிறுத்தணும்னா அவங்க சுய கட்டுப்பாட்டோட இருந்தாதான் தடுத்து நிறுத்த முடியும். மற்றபடி இது மாதிரி மனித வெடிகுண்டு அதாவது தற்கொலை இது ஒரு தீர்வு ஆகாது. அதனால ஆமா எப்படி சரி ஆமா நல்ல ஒரு கான்செப்ட் நல்ல நல்லா இருக்கு. முக்கியமா ஒரு சாங்காக தான் மெயினா வந்தது. நான் வெளியில கேட்டேன், அந்த சாங்காக தான் வந்தது. சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். ஒரு வீட்டுல எல்லாரும் ஒரு வாட்டி வந்து இந்த படத்தை பார்க்கணும் கண்டிப்பா. அது மாதிரி ஒவ்வொரு வீட்ல இருந்து ஒரு குயிலி கண்டிப்பா வரணும். ஒரு வீட்ல இருந்து ஒரு குயிலி வரணும். எந்த வீட்டுல தண்ணி அடிக்கிறாங்களோ அது வந்து ஒரு குயிலி கண்டிப்பா வரணும், பார்க்கணும். படம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு, நல்லா இருக்கு, கருத்தா இருக்கு, நல்ல படம். இன்னொரு வாட்டி கூட படத்தை பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு ஏற்ற படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, ஃபீலிங்காகவும் இருக்கு. எல்லாமே நினைக்க மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன், குடிக்கவும் இல்லை. கடைசி வரைக்கும் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குது. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு ஏற்ற படமா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னொரு வாட்டி நல்லா இந்த படம் ஹிட் ஆகும். சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலி படம் நல்லா பார்க்கலாம். சத்தியமா எங்க வீட்டுல நடந்த மாதிரியே இருக்கு. எனக்கு அழுவே வந்துடுச்சு. செம்மங்க, பார்க்கலாம். ஃபேமிலி படம் செமையா பார்க்கலாம். பெண்களுக்காக தான் அது மெயினா. பெண்கள் ஆமா அதுக்காக செமையா இருக்குன்னு தான் சொல்றேன். வீட்டுல நடந்த மாதிரி வீட்டுல என்ன கொடுமை அதேதான். கண்டிப்பா மதுவால எல்லாருமே தான் கெடுக்கிறாங்க. மது கெடுக்காத எதுவுமே கிடையாது. மதுவால தான் மெயின். அருமை அருமை. இது அதுவும் எங்க ஊர் கோயம்புத்தூர் பக்கம் எடுத்தது டைரக்டர் எங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும். நல்ல அருமை, நல்ல கதை. நல்லா இருக்கு. குடிக்கிறவங்களை பத்தி இது கண்டிப்பா இது தேவை, நாட்டுக்கு தேவைதான். இந்த அருமையான கதை தான். நல்லா இருக்கு. குடிக்கிறத வச்சுதான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு கதை. நல்லா பாதிக்குது, அதனால கொண்டு போயிருக்காங்க. அதை பார்த்து குடிக்கிறவங்க திருத்தர அளவுக்கு நல்லா இருக்கு. சூப்பர். இது என்ன அந்த குடிக்கிறவங்க இப்படி குடும்பங்கள் தொலைஞ்சு போகுது, அதனால. ஐயா குயிலி படம் மிக அருமையா பண்ணிருக்கார் முருகசாமி. அதாவது எளிய குடும்பத்துல வந்து இந்த எளிய கதையை மக்களுக்கு தரமா பண்ணி சொல்லியிருக்காரு. தயாரிப்பாளர் அருண்குமாருக்கும் மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் லிசி ஆண்டனி நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் நடிச்ச சின்ன சின்ன நடிகர்கள் பக்காவா பண்ணியிருக்காங்க, யதார்த்தமா வாழ்ந்திருக்காங்க. அதனால தமிழக மக்கள் இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. தமிழக முதலமைச்சர் இந்த படத்தை பார்க்கணும். தமிழக முதலமைச்சர் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். தயவு செய்து குடிக்கிறோம் நினைச்சா இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா திருந்தவங்க. நிறைய குடும்பங்கள் கெட்டு போறாங்க குடியால. இந்த ட்ரக்ஸ் நிறைய 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 அது தெரியல, மக்களுக்கு தெரியல. தயவுசெய்து அவங்களாம் அந்த படத்தை பாருங்க. படத்தை பார்த்தா கண்டிப்பா தமிழ்நாடு மக்கள் நல்லா வாழலாம். ஒவ்வொரு குடும்பம் நல்லா இருக்குங்க ஐயா. அதனால மதுவை விட்டு வெளியே வாங்க, மது வேண்டாம் நமக்கு. அதனால இந்த படத்தை தயவுசெய்து குயிலி படத்தை வந்து பாருங்க. தமிழக முதல்வர் இந்த படத்தை பார்க்க சொல்லுங்க. அதனால ஐயா அவர்களுக்கு, தமிழக முதல்வருக்கு எனக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் ஐயா. இந்த படமுடைய கோரிக்கை அதுதான். அதனால மிக நன்றி ஐயா. இந்த படத்தை எடுத்த முருகசாமி, முருகசாமி, அருண்குமாருக்கு நன்றி, லிசியா அண்ணனுக்கு நன்றி. நல்லா இருந்துச்சு. நான் அதுல ஒரு சாங் பாடியிருக்கேன், அதனால நான் அதை என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி அது ஒரு சோஷியலா ஒரு விஷயத்த கன்வே பண்ற ஒரு மூவி தான் இது. ஆக்சுவலி எல்லாருக்கும் இந்த காலகட்டத்துல தேவைதான். பொலிட்டிக்கலி சரி, நிறைய விஷயங்கள் உள்ள நடக்கிறது எல்லாமும் கொஞ்சம் வெளிப்படையா காட்டியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அவங்க எப்பவுமே மாசா நடிப்பாங்க, ரொம்ப பக்காவா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு, நேச்சுரலா இருக்கு. என் ஆக்டர்லாம் வந்து ஒரு ஆக்டர் மாதிரி இல்லை, ஒரு வீட்டில் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க மாதிரியே இருக்கிறதுனால அதை நம்ம ஏற்றுக்க முடியுது. கருத்தும் சூப்பராக இருக்கு, ஃபிலிம் சூப்பராக இருக்கு.
நம்ம ஒயின் ஷாப்பு குடியெல்லாம் மூடணும், அதுதான் மெயினே. அதுதான் கவர்மெண்ட் கிட்ட அதை தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஏதோ அதுக்கு பென்ஷன் தரேன், இதுக்கு 1000 ரூபா தரேன், இதுக்கு 1000 ரூபா தரேன்னு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இதுல வந்து ஒயின் ஷாப்புக்கு அதிகமா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறத தடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓசியில் எதுவுமே வேண்டாம், ஒயின் ஷாப்பு 3 நாளே போதும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் பொதுவாகவே குடிக்க மாட்டேன். பட் இது நல்ல ஒரு கான்செப்டான ஒரு ஃபிலிம். அண்ட் எஸ்பெஷலாக நான் வந்ததுக்கான காரணம் என் ஃப்ரெண்டு இந்த மூவியில் பாடியிருக்கா. ஸோ அந்த சாங் வந்து நல்லா எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. அண்ட் பொதுவாக இந்த மாதிரி மூவிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய லெவலில் காட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா இதனால கண்டிப்பாக நான் சொன்ன ஒரு பாயிண்ட் உண்மை. இந்த குடினால நிறைய குடும்பங்கள் கெட்டு போகுது. ஸோ இது கொஞ்சம் இந்த மாதிரி மீடியாஸ் நம்ம தான் வெளியே கூப்பிட்டு போகணும். ஸோ அதனால கூடிய சீக்கிரம் இன்னும் இதோட இன்னும் பிரம்மாண்டமான ஒரு கதையோட, குடியை பற்றி ஒரு கதையோட கண்டிப்பாக இன்னும் நிறைய படம் வரணும். அதான் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற ஒரு கான்செப்டாக இருக்கு. பீலி படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சாராயத்தை ஒழிக்கணுங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் பரவாயில்ல. நம்ம சார் ஒருத்தர் கடைசியா நடிச்சிருக்காரு, அவர் பேர் என்ன, டான்ஸ் மாஸ்டர். அவர் சார் நல்லா பண்ணியிருக்காரு. குடும்பத்தோட பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. மெசேஜ் சாராயத்தை ஒழிக்கணும், அதனால குடும்பம் நிறைய கஷ்டப்படுது, விழிப்புணர்வுக்காக எடுத்த மாதிரி இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பரா பார்க்கலாம். 2026 ஒழிக்கணும், ஆனா இவங்க இப்ப இருந்த ஒழிச்சிட்டு வர்றாங்க. ரொம்ப சந்தோஷம். சமூக கருத்துக்கான படம் நல்லா இருக்கு. அதான் நல்ல ஒரு சோசியலிஸ்டிக்கான மெசேஜ் இப்போ ரொம்ப கம்பல்சரியா தேவை. ஏன்னா ட்ரக்குங்கிறது அதிகமாக போயிட்டு இருக்கு, ஆல்கஹால் எல்லாமே. ஸோ அதுக்கான விஷயம் தான். அதை ரொம்ப தெளிவாக எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குயிலிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பெண், சரிங்களா? அதை கண்டிப்பாக எல்லாருமே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் போய் கூகுளில் சர்ச் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். குயிலி யாரு, அவங்களுடைய பேக்ட்ராப் என்ன அப்படின்ட்டு. ஸோ அங்கே இங்கன்னு அப்படி லேக் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. இல்லை, திருந்தணும் கண்டிப்பா. அந்த 6வது அறிவை பயன்படுத்தணும். ஏன்னா இதுல ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மார்க்ஸை பத்தி, லெனினை பத்தி, எல்லாருடைய தத்துவங்களையும் உள்ள சொன்னதுதான் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. என்னைக்குமே செங்கோடி என்னைக்குமே என்ன செய்யாதுன்னா வீழாது. மார்க்சிய தத்துவம் என்னைக்குமே என்ன செய்யாது, டவுன் ஆகாது. உலகம் இயங்குறதே மார்க்சிய தத்துவத்தில் தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்ளாஸான விஷயம். அதை சொல்றதுக்கு முதல்ல ஒரு போல்ட்னஸ் வேணும். அதை கட் பண்ணாத சென்சாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. லிசியன் அவங்களுடைய ரோலை ரொம்ப பெர்ஃபெக்டா, ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து அவங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு. படம் நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சாங் நல்லா இருந்துச்சு. படம் வந்து நல்லா மெசேஜ் படம். ஆர்டிஸ்டும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இல்ல, குடிச்சா என்ன ஆகும், ஃபேமிலி எவ்வளவு பாதிக்கப்படும், அதனால பெண்களுக்கு தான் அதிக இதுல வந்து பாதிப்பு, ஆண்களை விட பெண்கள். ஏன்னா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு போறது பெண்கள் தான். ஒரு வீட்டுல தகப்பனோ ஹஸ்பண்டோ சரியில்லை அப்படின்னா அது கண்டிப்பா லேடிஸ் தான் பாதிக்கும். ஸோ இது லேடிஸ் அது நல்லா மெசேஜ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. யாரு ஹீரோயினா? சாரி, குயில் அவங்களா? ஃபர்ஸ்ட் உள்ளவங்களா, செகண்ட் உள்ளவங்களா? நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா செகண்ட் உள்ளவங்க பண்ணது நல்லா எமோஷனல் நல்லா இருந்துச்சு, அவங்க கிட்ட நல்லா தெரிஞ்சது.